வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசானது பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை நடத்தி உதவித்தொகையை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊரக திறனாய்வு தேர்வுக்குண்டான தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க பெற்றோரின் ஆண்டு வருமானம் என்ன, இதுக்கு எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும், விண்ணப்ப கட்டணம் என்ன, அதுக்குண்டான தகுதிகள் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. தமிழக அரசானது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊரக திறனாய்வு தேர்வானது நடத்தப்பட்டு வருகிறது. 2024 ஆண்டுக்கான ஊரக திறனாய்வு தேர்வு வருகிற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசத்தை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதாவது நவம்பர் 12ஆம் தேதி முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பம் முழுக்க ஆஃப்லைன் தான். பள்ளி தலைமையாசிரியர் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாயுடன் சேர்த்து நீங்கள் தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கையொப்பம் மிகவும் அவசியம். அதேபோல் பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க கிராமப்புற பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மட்டுமே இவர்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்குண்டான அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அங்கிருந்து டைரெக்டாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். அல்லது dge.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் நோட்டிஃபிகேஷன் பேஜில் போட்டு நீங்கள் டைரெக்டாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். இந்த தேர்வுக்கு தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள், அதாவது 100 மாணவ மாணவியர் மாவட்டம் தோறும் தேர்வு செய்யப்பட்டு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த தொகையானது 1000 வீதம் 4000 வழங்கப்படும் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க. நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இதற்கு தகுதியாற்றவர். ஊரகத்தில் அதாவது கிராமப்புறங்களில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த தேர்வு எழுத முடியும் என்றும் சொல்லிக்கிறாங்க. தேர்வு தேதி மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.